ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு thenisflavor.com with me ரேணுகா கொடியரசன். நான் இந்த பாத்ரூமை தான் மேக் ஓவர் பண்ண போகிறோம். இது நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஸோ அதனால் அதை மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இது ரொம்ப கரை இருக்கனால என்னால் இதை ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் தேய்க்க முடியலை. ஸோ அதனால் ஸ்மார்ட்டாக பெயிண்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு பிளாக் கலர் பெயிண்டிங் வீட்டில் மீதம் இருந்துச்சு. ஸோ அதை தான் எடுத்து இந்த லெட்டின் ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதை எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு தேய்ச்சி பார்த்தேன், பட் போகவே இல்லை. ரொம்ப விடாப்பிடியான கரையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே புதுசு மாதிரி பளபளன்னு ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சைடும் ஃபுல்லாக அடிச்சு விட்டுக்கலாம், எங்கேயுமே கேப் இல்லாமல். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு, பேக் சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம் பெயிண்ட்னால். மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் சின்ன சின்ன இடுக்குலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் கரெக்டாக அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பின்னாடி இருக்க பைப்புக்கும் சேர்த்தே பெயிண்ட் அடித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸுக்கு சேர்த்தே பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணலை, ரெகுலராக யூஸ் பண்ணுறதுலேயும் கூட இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே இந்த பிளாக் கலர் பெயிண்ட் ஒரு கூட்டை அடித்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்பாஞ்சை ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒயிட் கலர் பெயிண்ட் தொட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தனால ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். இப்போ சைட்லேயும் அதே மாதிரி வச்சுக்கிறேன். ஆனால் சைடில் வைக்கும்போது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். பெயிண்ட் அதிகமாக தொட்டுட்டேன் போல், அப்படியே வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்க்க அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ அதனால் ஒரு செடியில் ஃப்ளவர் இருக்க மாதிரி க்ரீன் கலர் பெயிண்டில் ஸ்டெம்மும் அதுக்கப்புறம் லீஃபும் ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ பாருங்கள் அதை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கேன். வரைஞ்சி முடித்த பிறகு பார்த்தா ஸ்டெம்மு லீஃப்லாம் போட்ட பிறகு பூ நல்லா இல்லை. ஸோ அதுக்கு அவுட்லைன் கொடுக்குறதுக்காக எல்லோ கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது வரைஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ளவரையும் வரைஞ்சிக்கலாம். அதாவது இந்த பாக்ஸில் இருக்க ஃப்ளவர்ஸை மட்டும். ஸோ இப்போ இந்த செடிக்கு இது மேட்ச் ஆகுது இல்லையா, இந்த மாதிரியே இருக்க 4 ஃப்ளவரையும் வரைஞ்சி விட்டாச்சு.
ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த தரையை பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு தரைக்கு பெயிண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா தரைக்கு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது வந்துட்டு மேலே வந்து பெயிண்ட் எல்லாம் வந்துட்டு சிந்திடுவோம். அதனால தான். ஸோ இப்போ வந்துட்டு மேலே தரைக்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும். எங்கள் பெட்ரூமுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு மீதி இருந்த பெயிண்ட்டு இதை வச்சுட்டு ஒரு கோட்டிங் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கரெக்டாக பார்டர் வச்சு டைல்ஸ்லலாம் படாமல் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிருக்கேன். இதே மாதிரியே வந்துட்டு எல்லா மூலையிலையும் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு மேலே பாருங்கள், இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதே மாதிரியே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அடித்து விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மேலே எல்லாம் அடித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி சைடும் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஓவரால் லுக் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மேக் ஓவர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.